முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இன்றைக்கு பள்ளி கல்வி சிறந்து விளங்குவதற்காக அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல் தமிழகத்தில் இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே 74,316 ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. ஆசிரியர் காலி பணியிடங்களை நிரப்பியதன் மூலமாகவும் மாண்பு இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மாணவ செல்வர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கியதன் விளைவாக அதிகமான பள்ளி கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ததன் விளைவாக இன்றைக்கு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வர்களுடைய தேர்ச்சி சதவீதம் இன்னைக்கு உயர்ந்து இன்றைக்கு கல்வியிலே ஒரு வளர்ச்சி என்ற மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். சவுண்ட் கேட்கல. மத்திய சர்க்கார் கொடுக்கல. மாண்பு அம்மா அரசு மத்திய அரசை கேட்டுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய பரிசீலனை இருந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். நீங்க அனைவருக்கும் கட்டாய கல்வி என்பது மத்திய அரசு நிதி தருவது போக மாநில அரசு மீதி இருக்கின்ற நிதிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர் இந்த ஆண்டும் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து அது நடைபெறும்.